திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அஇஅதிமுக வேட்பாளர்களான அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, முக்கூர் சுப்பிரமணியன், ராமச்சந்திரன், ஜெயசுதா, பி ராணி, டி வேலு ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்திலும் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாமக, பாஜக வேட்பாளர்களையும் ஆதரித்து புரட்சித் தமிழர் வாக்கு சேகரிப்பு. கருணாநிதி வீட்டு சிறையில் வைக்கப்பட்டதாக கூறியுள்ளது ஆண்டிமுத்து ராசாதான் என்றும், அவர் மீதுதான் ஸ்டாலின் கோபப்பட வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தோல்வி பயத்தில் ஸ்டாலின் கோபப்படும் போதுதான் ஆண்டிமுத்து ராசாவின் ஆடியோ உண்மையாக இருந்திருக்குமோ என மக்களுக்கு சந்தேகம் எழுவதாக புரட்சித் தமிழர் சாடல். எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. அதுலதான் அந்த ஆடியோ செய்தியில வெளிவந்த செய்தி தான் நான் சொன்னேன். என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க ராஜா மீது கோபப்பட்டா அவர் உண்மையை சொல்லிடுவார். அதனால பயத்துல கோபத்தை என் மீது காட்டுறார். அதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கோபத்தை காட்டுவது உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் மீது. இப்படி கோபப்படுகின்ற பொழுதுதான் தெரிகிறது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பரவலா பேசுறாங்க. கருணாநிதி வீட்டு சிறையில் இருந்ததாக ஆண்டிமுத்து ராசா தெரிவித்ததை கருணாநிதியின் மகன் அழகிரியும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆண்டிமுத்து ராசா உண்மையை சொன்னால் ஸ்டாலின் இருக்கிற இடம் வேறு இடமாக மாறிவிடும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்தி திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னதுதாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதான சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? சொல்றாரு உங்களை ஆளாக்குன்னு சொல்றாரு. உங்களை ஆளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உங்களை பாராட்டு, ஒரு காலத்தில் பாராட்டுகின்ற அளவிற்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினாரு. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில், வீட்டு சிறையில் இருந்ததாக ராசா அவர் சொல்றாங்க. நாமளே சொல்றோம், ராஜா தானே சொல்றாரு. அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாயிடுது இல்ல? ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள்.
அண்ணன் அழகிரியை ஒதுக்கி வைத்த ஸ்டாலின் தங்கை கனிமொழியையும் மாநில அரசியலில் வரவிடாமல் தடுத்துவிட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் ராசா பேசிய ஆடியோ குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புரட்சித் தமிழர் திட்டவட்டம். கனிமொழி திருமதி கனிமொழியே மாநில அரசுக்கு வராம தடுத்துட்டீங்க. உங்கள் தந்தை கருணாநிதி இறுதி காலம் வரை உங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கல, கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, செயல் தலைவர் தான் கொடுத்தார். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக ஆட்சியில் கடுகளவு கூட சாதனை இல்லை. திமுக ஆட்சியில் மலையளவு சோதனைதான் தமிழகத்தில் உள்ளது என புரட்சித் தமிழர் பேச்சு. வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை. இந்த ஆட்சியில கடுகளவு கூட சாதனை இல்ல. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. இதுதான் மக்கள் படுகின்ற வேதனை இந்த ஆட்சியில. விழுப்புரம் மாவட்டத்தில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள வருகை தந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு எழுச்சிமிகு வரவேற்பு. அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர்களான சி.வி. சண்முகம், பி. அர்ஜுனன், பி. முருகன், கே. விஜயா, பழனிசாமி மற்றும் பாமக வெற்றி வேட்பாளர்களான கணேஷ்குமார், சிவக்குமார் ஆகியோரை ஆதரித்து புரட்சித் தமிழர் வாக்கு சேகரித்தார். கமிஷன் கொள்ளையடிப்பது, பாலியல் சீண்டல் நடைபெறுவதில் முதன்மையான அரசாங்கம் திமுக. ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பது திமுக என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு இந்த நாட்டிற்கு முதன்மையான அரசாங்கமா திமுக அரசாங்கம். எதுல? கமிஷன் வாங்குவதில் முதன்மையான அரசாங்கம், கொள்ளையடிப்பதிலே முதன்மையான அரசாங்கம், பாலியல் சீண்டல் நடைபெறுகிறது அதிலே முதன்மை. இப்படி எல்லாவற்றிலும் முதன்மை முதன்மை என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் நாட்டில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. ஏன் கொண்டாந்துருக்காரா? விழுப்புரத்தில் இன்றைக்கு திரு கருணாநிதி அப்பவே பாடத்தை எடுத்திருக்கிறார். திரு ஸ்டாலினுக்கு பாடம் சொல்லிட்டு போயிருக்கார். திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராத, எதுல கமிஷன் வருதோ அதை செய்ய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ அவர் அப்பா இருக்கும் போதே சர்க்காரிய கமிஷன் வீராணம் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். பெரிய பெரிய பைப்பு, அதுதான் சாட்சி வீராண ஊழலுக்கு. சர்க்கரை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சேது சமுத்திர ஊழல், இந்த சென்னையில டாய்லெட் பராமரிக்கிறாங்க அதுல கூட கேவலம், அதுல கூட ஊழல், டூஜி ஸ்பெக்ட்ரா ஊழல், டாஸ்மாக் 10 ரூபாயில் ஊழல், பல மாநகராட்சியில பங்கு பிரிப்பதில் ஊழல், சொத்து வரி முறைகேடு ரசீதில் ஊழல். இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு ஊற்றுக்கண்ணா இருப்பது திமுக.
அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பொன்முடி வழக்கில் முறையாக ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டு தவறு இழைத்த அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஓசி பஸ் என்று கூறிய பொன்முடியை கடுமையாக விமர்சித்தார் புரட்சி தமிழர். அப்புறம் இங்க ஒரு அமைச்சர் இருந்தார் பொன்முடின்னு, அவர் முடி போல தங்கமா இருக்க மாட்டேங்குது. அவர் இப்போ விடுதலை பண்ணிருக்கிறாங்க. என்ன விடுதலை பண்ணிருக்காங்க? அரசு பிரசாட்சி. இன்றைக்கு கலெக்டர் இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாட்சி மாத்தி சொன்னதுனால முழுமையான ஆதாரம் அரசு சமர்ப்பிக்காத காரணத்தினால இந்த வழக்கு தள்ளுபடின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒளி, தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஒழிய இந்த வழக்கு மீண்டும் அதிமுக ஆட்சியோட முறையாக ஆதாரத்தோடு நிரூபிக்கப்படும். இதில் தவறு இழைத்த அதிகாரி மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுறார். இன்றைக்கு கட்டணம் இல்லாத பேர் இந்த மகளிர் கொடுத்தன. இங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொன்னாரு? ஓசியில பஸ். என்ன அவர் அப்படியே முகத்தை சுழிச்சு ஓசியில நீங்க பஸ்ல பயணம் செய்யறாங்க. எனவே அப்ப மட்டும் சொத்தா? அரசாங்க சொத்தையா நீ என்ன கொடுக்கிற? இப்ப நாங்க கூட அறிவிக்க போறோம், இன்னைக்கு பெண்கள் மாதிரி ஆண்களுக்கு இனிமேல் நகர பேருந்துல கட்டணம் பயணம் செய்யலாம். அதுபோல மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. எதுக்கோ இறப்பு ஏற்படுது, அதுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாது. இந்த கள்ளச்சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் இன்னைக்கு உதவி கொடுத்தாங்க இந்த அரசாங்கம். இப்படி கேடுகிட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். திமுகவை எதிர்த்து கட்சி தொடங்கிய வைகோ திமுகவின் சின்னத்திலேயே போட்டியிடும் பரிதாப நிலை. கருணாநிதியின் துரோகத்தை மறக்க முடியாது என பேசிய வைகோ தற்போது திமுகவிலேயே இருப்பதாக கடுமையாக விமர்சித்த புரட்சி தமிழர். எப்ப பார்த்தாலும் விடுதலை பத்தி பேசிட்டே இருப்பார் வைகோ. அவரு பாவம் பரிதாபமா இருக்குது. ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எதுக்காக கட்சி தூங்கினாரு? திமுக கூட்டு. அப்போ திமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு நிர்வாகி போய் திமுக கூட்டணி பேசி அந்த கூட்டணி உடன்பட்டு ஏற்பட்டு வெளியில இருப்பது பேசுறாரு. அவர் சிரித்துக் கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன், என்ன அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி அந்த கூட்டணி. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் திமுக அரசால் நிறுத்தப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்பட்ட அம்மா பல்கலைக்கழகம் திறக்கப்படும் எனவும் புரட்சி தமிழர் உறுதி. குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுடைய மாவட்ட மந்திரியாக அறிவிச்சவர் சி வி சண்முகம் அவருடைய வைத்த கோரிக்கை அடிப்படையில் நானே நேரடியா வந்து சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீர் குடியாக்கும் திட்டத்தை அடிக்கல் நாட்டினேன். மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற அந்த திட்டத்தை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். நாட்டு மக்களுக்கு குடிநீர் வழங்குவது பிரதான கடமை. அந்த கடமையை கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். மக்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா? கேவலமான அரசாங்கமா இல்ல? எவ்வளவு திட்டத்தை. அது மட்டுமல்ல, இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம், ஏழை எளிய மக்கள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள் தரமான கல்வி கிடைக்கொள்வதற்காக பல்கலைக்கழகம் கொண்டாந்தோம். அம்மா பேர்ல பல்கலைக்கழகம். அதை ரத்து பண்ணிட்டீங்க, அதையும் ரத்து பண்ணிட்டீங்க. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துணையோடு மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். ரத்து செஞ்ச கடல் நீர் குடியாக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். அம்மா திருநாமத்தின் பேரிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் உங்களால் ரத்து பண்ணிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும்.
அந்த பல்கலைக்கழகம் திறக்கப்படும். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்தில் இருந்து நகரம் வரை நம்முடைய குழந்தைகள் அற்புதமான கல்வி கிடைக்க அதிமுக அரசு துணை நிற்கும். தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளத்தில் தத்தளித்தது. இப்படிப்பட்ட திமுக அரசாங்கம் தேவையா என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. புயல் வெள்ளம் வந்தது, தகுந்த எச்சரிக்கை கொடுக்காத காரணத்தினால இங்க இருக்கிற அணையில சாத்தூர் டேம்ல இருந்து நைட்டோட நாடிட்டா 2 லட்சம் கனடி திறந்து விட்டாங்க. இன்றைக்கு இந்த தென்மனை ஆற்றின் கரையோரம் இருக்கிற மக்கள் தண்ணியில பாய்ச்சாங்க. விழுப்புரம் மாவட்டம் தண்ணியில தத்தளிச்சது. தத்தளிச்சதுல 3 நாள் கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, குடிப்பதற்கு தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, சரியா சாப்பாடு இல்ல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? கொரோனா காலத்துல 1 வருஷம் விலையில அரிசி ரேஷன் கடையில் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அந்த காலகட்டம் தை பொங்கல், எல்லா இளைஞர்களும் தை பொங்கல் பொங்கல் என்பதற்காக 2500 ரூபாய் கொடுத்தோம் அதிமுக ஆட்சியில். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சி ஓட்டர்ஸ் சர்வே நிறுவன தலைவர் பேச்சு. You know, here is a guy who is not at all a cine star, who is nowhere near the charisma of Jayalalitha Amma, you know, but still he has not only taken the entire rank and file and party structure with him, he has managed all the rewards to Paneer Selvam and everybody, and taken on the might of even somebody like Amit Shah to force the BJP to come and negotiate at his table on his terms. He is there for more than 50 years in the capacity of MLA, as an MP, minister, chief minister altogether. 50 years is a long time to be in the houses. You know, he has been in the parliament as well. Yes. So he is something different. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவித்தொகையாக 10,000 ரூபாய், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை 3 மாதங்களில் நிச்சயம் ஒழிப்போம் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் உறுதி அளித்துள்ள நிலையில் ஆட்சி மாற்றத்திற்காக காத்திருக்கும் தமிழக மக்கள். அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என கழக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உறுதி. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும் என்றும், இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. எல்லா குடும்ப தலைவருக்கும் 2000 முதலமைச்சரானது. எல்லா குடும்பங்களுக்கும் இந்த விலைவாசியை கட்டுப்படுத்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 சட்டமன்ற உறுப்பினர் ஆனதும் எடப்பாடி முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 எடப்பாடி சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, முக்கியமான வீடு இல்லாதவர்களுக்கு நிறைய கோரிக்கை அடிக்கடி ஜெயசீலன் பேசிட்டே இருப்பாங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி தரப்படும், இடம் இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து வீடு வெட்டி கட்டி தரப்படும். எடப்பாடி முதலமைச்சராலும் ஜெயசீலன் சட்டமன்ற உறுப்பினர்களும் யார் யாருக்கு வீடு இல்லையோ, யார் யாருக்கு இடம் இல்லையோ அத்தனை பேருக்கும் வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர் வீராங்கனை ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. செண்டை மேளம், தாரை தப்பட்டை முழங்க பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசையுடன் நடனமாடியும் பெண்கள் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் தவேக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு.
கூட்டுக்குடி திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்தோம். அடுக்குமாடி வீடு கட்டி கொடுத்தோம். சொல்லிட்டே போகலாம். 5 வருடமாக எதுவுமே பண்ணல. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது அத்தனையும் எடப்பாடி முதலமைச்சர் வந்ததும் அருமை சகோதரர் நம்முடைய பொன் ஜெயசீலன் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னால் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். 5 ஆண்டு திமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் நீலகிரி மாவட்டத்தில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாக்குறுதி. எடப்பாடி இருக்கும்போது சரி, அதிகமான திட்டங்கள், கூட்டுக்குடி திட்டம், சாலை விரிவாக்கம், அதே போல் பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போல் பேருந்து நிலைய விரிவாக்கம், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி, இப்படி மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை பூரா அதிமுக அரசு, அம்மாவின் அரசு, எடப்பாடி தலைமையில் எனக்கு எடப்பாடியை ஒதுக்கி கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 வருஷமாக முழுமையாக இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தேயிலை தோட்ட தொழிலாளருக்கு எந்த திட்டமும் இல்லை. இன்னும் பல்வேறு பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. போஜராஜன் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு, கண்டிப்பாக 25,000 வாக்கு வித்தியாசத்தை அவர் வெற்றி பெறுவார். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி. வந்த பின்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கையும் கண்டிப்பாக நான் பேசும்போது கேட்டிருப்பீங்களா, அத்தனை கோரிக்கையும் கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும். அனைத்து விலைகளையும் உயர்த்தி தமிழக மக்களிடம் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை திமுக அரசு பறித்துள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய அரசுடன் இணைந்து தமிழகத்திற்கு தேவையான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாக்குறுதி. சக்கரை, உப்பு, அரிசி, என்ன அவசியம் நம்முடைய 21 ஆட்சியில எடப்பாடி முதலமைச்சர் தான் அப்படியே இருக்கும். இன்னைக்கு 40% அதிகம். கணக்கு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் 4 லட்சம் 5 லட்சம் பணத்தை புடிங்கிட்டாங்க. புடிங்கிட்டு 1000 கொடுக்குறாங்க. இதுதான் திமுக. அது சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு கண்டிப்பாக தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், விவசாயிகள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் எப்பவுமே திமுக போட்டு போடக்கூடிய அரசுடைய கூட இந்த ஆட்சிக்காக. ஆகவே அதிமுக ஆட்சி எடப்பாடி உறுதி. அதே போல இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் யார் இருக்கா? பாரத பிரதமர் இருக்காரு. பாரத கட்சி மத்தியில் ஆளுநர் இருக்காரு. நமக்கு எல்லா சப்போர்ட் இருக்கு. மத்தியிலே நம்ம மாநிலத்தில் நம்ம எல்லா நிதியும் நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கமணி வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத மக்கள் விரோத திமுக ஆட்சியை இந்த தேர்தலில் தமிழக மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தங்கமணி. இந்த பகுதி மக்களை பொறுத்தவரை நமது ஊர், நான் உங்களோடு இருப்பவர், இந்த பகுதி மக்கள் அனைவரும் உரிமையாக இருந்து இரட்டை சேர்ந்திற்கு வாக்களித்து வெற்றி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். 5 ஆண்டு காலம் திமுக அரசிலே கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது. இந்த போதையினால் தான் இத்தனை கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. பள்ளி குழந்தைகள் கற்பழிக்கப்படுகின்றனர் என்று சொன்னால் அதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற வகையில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை சேர்ந்திற்கு தாருங்கள். விழுப்புரத்தில் அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் முன்னிலையில் தேமுதிக ஒன்றிய செயலாளர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சியமைய சிறப்பான பணியை மேற்கொள்ளுமாறு அஇஅதிமுக MP CV சண்முகம் கேட்டுக்கொண்டார். முன்னாள் அமைச்சரும் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளருமான SP வேலுமணி குறித்து அவதூறு பரப்பும் திமுக வேட்பாளர் மீது நடவடிக்கை தேவை. தனிப்பட்ட முறையில் அவதூறு புகார்களை பரப்பும் திமுக வேட்பாளரின் விதிமுறை மீறிய செயலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார்.
வாட்ஸ்அப் விளம்பரம் ஒன்று வெளியிட்டிருக்காரு அவர் தரப்பில். அது திமுக ஐடி விங் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து எதிர் வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை குறித்து அவர் பொள்ளாச்சி குற்றவாளிகளை பாதுகாத்தாருன்னு ஒரு பொய்யான புரட்டான ஒரு தகவலை பரப்பியிருக்காங்க. அவருக்கா உங்கள் ஓட்டுன்னு இவர் பேர்லேயே ஐடி விங்கே பரப்பியிருக்கு. இது வந்து EC கைட்லைன்ஸுக்கு எதிரானது. இப்போ தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் எதிர் வேட்பாளர் குறித்து தனிப்பட்ட முறையில் எந்த புகார்களையும் சொன்னால் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. மத்திய அரசின் சாதனைகளையும் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் மக்களிடம் எடுத்து கூறுமாறு சென்னை கிண்டியில் நடைபெற்ற பாஜக மையக்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளிலும் பாஜகவினர் தங்கள் தொகுதியாக நினைத்து களப்பணி ஆற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுரை. குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் முதல்வர் பேசி வருகிறார். திராவிட மாடல் சிட்டிங் மாடலாக மாறியுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நீண்ட நாள் அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அக்யூஸ்ட் என்பதற்கும் குற்றவாளி என்பதற்குமே கன்விக்ட் என்பதற்கும் வித்தியாசம் தெரியாமல் அன்றைக்கு குற்றவாளிகள் எல்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாரு. அதனால் அவர் பயத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்டுகளில் எல்லா துறைகளிலும் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு மக்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். 30% கமிஷன் பெற்றுக்கொண்டு தான் வேலைகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்களே குறை சொல்லி வருகிறார்கள். அதுபோல் விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மின்துறை ஊழியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இந்த ஆட்சியிலே போராடாத மக்களே இல்லை, பொதுமக்கள் இல்லை என்கிற அளவிற்கு இந்த ஆட்சி 21 தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் திராவிடல் மாடல் என்பதே ஒரு சீட்டிங் மாடல் என்பதாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சா மற்றும் 15 கிலோ பான் மசாலாவை கைப்பற்றிய ரயில்வே பாதுகாப்பு படையினர். கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்கள் கடத்தலின் தலைநகரமாக மாறியுள்ளதற்கு இதுவே சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். 122 கோடி ரூபாய் மதிப்புடைய JPR சிமெண்ட்ஸ் நிறுவன சொத்துக்கள் போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி. JPRின் பேரன் ஜெயக்குமார், கிறிஸ்துராஜ் உள்ளிட்ட 6 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. கரூர் மாவட்ட தாவேக இளைஞரணி நிர்வாகி பவுன்ராஜ் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்ததால் நடிகர் கட்சியினர் கடும் அதிர்ச்சி. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு சீட்டு வழங்காமல் யார் யாருக்கோ சீட்டு வழங்குவதால் கடும் அதிருப்தியில் உள்ள நடிகர் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணைய தயாராகி வருவதாக வெளியாகும் தகவலால் அரசியலில் பரபரப்பு. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரை எதிர்த்து கூட்டணியில் உள்ள VCKவின் மாநில நிர்வாகி சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளதால் திமுகவினர் கலக்கம். கூட்டணியில் இருந்து கொண்டே குடைச்சல் கொடுக்கும் VCK நிர்வாகியால் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இம்முறை பெரும் பின்னடைவு ஏற்படும் என மக்கள் கருத்து. வேலூர் மாவட்டம் பெருமாள் குப்பம் பகுதியில் திமுகவினரின் பிரச்சாரத்திற்கு போதிய அளவில் யாரும் வராததால் பணம் கொடுத்து திமுகவினர் அழைத்து வந்தது அம்பலம். தேர்தல் விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கு திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்யும் வீடியோ வெளியான நிலையில் தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை.
கடலூர் மாவட்டம் ரெட்டிப்பாளையம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முழுமையாக மூடப்பட்ட நிலையில் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் தேக்கம். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் பாதுகாப்பான நெல் சேமிப்பு கிடங்குகளை ஏற்படுத்தாததால் வெட்டவெளியில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தேர்தல் வாக்கு கேட்டு கிராமத்திற்கு சென்ற திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என கூறி கிராம மக்கள் ஆவேசத்துடன் விரட்டி அடித்ததால் பரபரப்பு. எந்தவொரு அடிப்படை வசதிகளும் கிராமத்திற்கு செய்து தரவில்லை என்று திமுக பிரமுகர் ஒருவரின் சட்டையை பிடித்து கிராம மக்கள் கேள்வி கேட்டதால் சலசலப்பு. சொந்த கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்யப்போவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்துள்ளதால் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் அதிருப்தி. பிரேமலதா சுயநலத்துடன் செயல்படுவதாக சலசலப்பு எழுந்துள்ள நிலையில் கேள்விக்குறியாகியுள்ள திமுகவின் கூட்டணி பலம். இரண்டாயிரத்து 21 திமுக கொடுத்த 505 வாக்குறுதிகளில் சுமார் 10 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றப்படாத நிலையில் திமுகவின் 2026 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து மக்கள் கடும் விமர்சனம். திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும். பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 525 வாக்குறுதிகளில் அறிவித்த நாளே தோல்வியை சந்தித்த கூப்பன் வாக்குறுதியை தவிர்த்து வேறு எதையும் திமுகவினர் பேசாமல் இருப்பது முழு தேர்தல் அறிக்கையும் வெற்று ஏமாற்று நாடகம் என்பதையே காட்டுவதாக மக்கள் சாடல். ராமநாதபுரத்தில் வேட்புமனு தாக்கலின் போது திமுக வேட்பாளர் தேர்தல் விதிமுறைகளை மீறி தனது ஆதரவாளர்களுடன் சென்றதால் பரபரப்பு. ஆளும் கட்சியின் இந்த அதிகார மமதை மற்றும் போலீசாரின் மெத்தன போக்கை மக்கள் கண்டிப்பதுடன் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திமுகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக விலகி வரும் நிலையில் திமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளரும் விலகுவதாக அறிவித்துள்ளது கட்சிக்குள் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சி தலைமையின் மீதான அதிருப்தியால் திமுகவில் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வருவது கட்சியின் அரசியல் பாதையில் பெரும் பின்னடைவை குறிக்கிறதா என அரசியல் வட்டாரத்தில் கேள்வி எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் திமுகவினரிடையே நிலவி வரும் கோஷ்டி மோதல் காரணமாக வேட்பாளர் பெயரை சுவர் விளம்பரத்தில் எழுத எதிர்ப்பு தெரிவித்து ஒன்றிய செயலாளர் ரகளை. விளம்பரம் எழுதிய ஊழியர்களின் பொருட்களை காலால் எட்டி உதைத்த சம்பவம் திமுகவினரின் ஆணவத்தையும் கட்சிக்குள் இருக்கும் உட்கட்சி மோதலையும் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளருக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்ய குவிந்த பொதுமக்கள். மேயராக இருந்தபோது மாநகராட்சியில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் முதலிப்பாளையம் பகுதியில் கொட்டப்பட்டதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் திமுக வேட்பாளரை தோற்கடிக்க மக்கள் முடிவு. திருப்பூர் தெற்கு தொகுதியில்
திருப்பூர் மாநகராட்சியுடைய முன்னாள் மேயர் போட்டியிடுற தொகுதியில வந்து நம்ம வேட்புமனு வாங்குற பொதுமக்களாக 200க்கு மேற்பட்டவங்க வந்திருக்கோம். இப்ப ஏன் வந்திருக்கோம்னா, இந்த மேயர் என்ன சொன்னார்னா, எங்க பகுதியில் வந்து குப்பை பாரக்குழியில் கொட்ட வேண்டாம்னு சொன்னப்போ, இல்ல 10,000 ஓட்டு எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அப்படியெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு போலீஸை வச்சு அடாவடித்தனமா ரசிக்கி அங்க உணர்ந்து குப்பையை கொட்டி நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் பர்மிஷன் வாங்கி சேஆர்டர் வாங்கி தான் குப்பை நிப்பாட்டணும். ஸோ இது எல்லாம் மனசுல வச்சுட்டு இதெல்லாம் வந்து அவர் எதிர்த்து போட்டு ஒரு எதிர்ப்பை காட்டணுங்கிறதுக்காக தான் வந்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு பொதுமக்களாகிய நாங்கள் வந்திருக்கோம். கடந்த தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளையே திமுகவினர் மீண்டும் கொடுத்துள்ளதாக திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றாமல் வாக்குக்காக பொய் வாக்குறுதி கொடுத்து திமுக ஏமாற்றியதாக மக்கள் காட்டம். மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நான் வந்து நிரந்தர பணியாளர்கள் ஆக்குவேன்னாரு. அவங்க போராட்டம் பண்ணவங்களெல்லாம் கொண்டு போய் போலீஸை வச்சு அடைச்சி கல்யாண மண்டபத்தில் அடைச்சி இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணார். இப்போ என்னடான்னா மறுபடியும் வந்து அதே தேர்தல் வாக்குறுதியை, அதாவது வந்து சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணி நான் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன்றாரு. இவர் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறது நீ முதல்ல இருக்கட்டும், முதல்ல இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இன்னைக்கு விவசாய கடனை போனதுலேயும் தான் தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னீங்க. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதாவது தேர்தலுக்கோசரமோ பதவிக்கோசரம் பணத்துக்காக இவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, என்ன வேணால் செய்வாங்க. அதுதான் திராவிட மாடலோட அரசோட குறிக்கோள். அதை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் நீங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆதரித்து நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி கிராமம் காணாம போன மாதிரி இந்தியாவோட மேப்லேருந்து தமிழ்நாடு காணாம போயிடும். புரியுதுங்களா? அதை முதல்ல நீங்க நிலையில வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த தடவை சிந்திச்சு வாக்களிங்க. கடந்த 5 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள், அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்ல ஒன்னா கூட நிறுத்தாம அப்படியே செஞ்சிட்டு இருந்தாரு. லேப்டாப் விஷயத்திலேருந்து, சைக்கிள் கொடுக்குற திட்டத்திலேருந்து, தாலிக்கு தங்க திட்டத்திலேருந்து எல்லாத்தையும். ஆனா இவர் வந்து ஆட்சிக்கு வந்தவொடனே எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாரு. நான் ரோட்ல போகும்போதே தாலி வச்சு அத்தம் போறாங்க, செயின் அத்தம் போறாங்க. இவங்க எங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க? இவங்க என்ன கொடுக்குறாங்க? அதிகாரியா இருந்துன்னு என்ன செய்யறாங்க? இவங்களா வந்து செய்யறேன்றாங்க. என்னப்பா செய்யறாங்க அதிகாரிங்க? எதுவும் செய்யலப்பா. சும்மா அந்த ஓடு எலெக்ஷனுக்கோசரம் எல்லாம் செய்யறேன்றாங்களே, செய்யலாம் மாட்டாங்க. பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க. திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லையே. எங்க கொடுக்குறாங்க பாதுகாப்பு? கொடுக்கலையே. பயந்துன்னு தானே இருக்கிறோம் நாங்க. சின்ன குழந்தைங்க கூட ரோட்டு மேல போக முடியலையே. பாதுகாப்பு கொடுக்குறேன்றாங்க, எங்க கொடுக்குறாங்க? கொடுக்கலையே. வயசானவங்க போறதுக்கு கூட பயப்படுறாங்களே அங்கே போறதுக்கு ரோட்டில். அதுக்கு முன்னே எவ்வளோ பாதுகாப்பில் இருந்தாங்க. இப்போ ரொம்ப பாதுகாப்பே கிடையாது. ரொம்ப அழிஞ்சிச்சு, நாடே அழியுது. திமுக ஆட்சியில் மக்களுக்கான திட்டம் எதுவுமே இல்லைங்க. எல்லாம் பொய்யான வாக்குறுதி. தொழிலாளர்களாகட்டும், கூலி வேலைக்கு ஆகட்டும், யாராக இருந்தாலுமே மக்களுக்காக நலப்பணிகளே சுத்தமாக கிடையாது. அவங்க ஆட்சியில் ஊழல் 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 இதுதான். மற்றபடி மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரலைங்க. சென்னை திருவொற்றியூரில் வேட்புமனு தாக்கலின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் துணை ஆணையர் அஇஅதிமுக வேட்பாளர் கே. குப்பன் மற்றும் பெண் நிர்வாகிகளை ஒருமையில் பேசியதாக குற்றச்சாட்டு. செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் தடுத்து நிறுத்திய அதிகாரியின் அராஜகத்திற்கு மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புறவழி சாலையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு வரப்பட்ட 35 சவரன் நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். முறையான ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை அருகே பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண்ணை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த காமுக இளைஞர் சிக்கினார். பெண்கள் பாதுகாப்பு என்பது தமிழகத்தில் துளிக்கூட இல்லை என்பதற்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு சாட்சியாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வடலூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட மெத்தபெட்டமைன் மற்றும் போதை ஊசிகளுடன் 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் தமிழகம் போதை கேந்திரமாக திகழ்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கோவை மாநகராட்சி பாரதி பார்க் பகுதியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் தொட்டியில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் 2 விஷவாயு தாக்கி உயிரிழப்பு. உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் எச்சரித்தும் திமுக அரசு பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற தவறியது மற்றும் அதிகாரிகளின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வரும் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முழு ஆதரவு அளிப்பதாக அறிவிப்பு. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் 5 ஆண்டுகளாக தெலுங்கர் ஒருவர் முதலமைச்சராக இருந்து தமிழகத்தில் தெலுங்கு முன்னேற்றக் கழக ஆட்சிதான் நடைபெற்றதாக கடும் சாடல். தமிழர்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? வரப்போற தேர்தலில் தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆதிக்க நாடாக பாதி மாற்றி மீதியும் மாற்ற துடிக்கின்ற ஸ்டாலின் காருவுக்கு நீங்கள் வாக்களிக்கணுமா? இல்லை இந்த தெலுங்கு ஆதிக்கம் நமக்கு வேண்டவே வேணாம், இது ஒரு தெலுங்கர் நாடாக மாற வேண்டாம், இது ஒரு தமிழர் நாடாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும்னா வேற வழியே கிடையாது, நம்ம அதிமுகவுக்கு வாக்களிக்கணும். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளாக 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்தது. முதல் 2 நாட்களில் 1361 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சனிக்கிழமை மட்டும் 700க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற வேட்பாளர் தேர்வுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள அக்கட்சியினர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியூர் நபராக இருக்கும் நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கும் வெளிநபரா என கடும் எதிர்ப்பு. வேட்பாளரை மாற்றாவிட்டால் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா மாவட்டத்திற்குள் வந்தால் கருப்பு கொடி காட்டுவோம் எனவும் கொந்தளிப்பு. மயிலாடுதுறை தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத, நாங்கள் யாரும் பார்த்திராத ஒருவரை வேறு மாவட்டத்திலிருந்து இங்கே வேட்பாளரை நம்மளுடைய பாராளுமன்ற சுதா அவர்கள் போராடி இந்த சீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார். அதன் நிலைவு என்ன? இங்கே உழைப்பவர்கள் நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். காலம் பூரா எந்த பலனை எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்க தொண்டர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள். ஆனால் இன்றைக்கு எங்கிருந்தோ ஒருவரை வேட்பாளராக கட்டாயப்படுத்தியிருக்கிறார். அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், சுதா அவர்களை கண்டித்தும் தலைமையை கண்டித்தும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.